ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துட்டான்னா 4 பவர் 1012 கொடுத்துட்டான். டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து என்ன வரும்னு கேட்க வரான். ஸோ ஓகேங்களா. ஸோ நான் ஏற்கனவே நான் போன கொஸ்டின்லேயே சொன்ன மாதிரி என்னன்னா 7ன்றது வந்து ஒரு பிரைம் நம்பர். ரெண்டாவது இங்கே மேலே 4 இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் வந்து 1, விச் மீன் இது வந்து ரெண்டும் வந்து கோ பிரைம் நம்பர். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன ஃபார்மேட்டுக்கு பார்த்தோம்னா இங்கே 7 இருக்கு பார்த்தீங்களா, இங்கே 6 வர மாதிரி பவர் மாத்திரம் 4 பவர் 6 டிவைடட் பை 7. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி மாத்திரம். ஓகேங்களா. எந்த நம்பரால மல்டிபிளேஷன் பண்ணணும்னா 168ஆல மல்டிபிளேஷன் பண்ணணும். 168ஆல் மல்டிபிளேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 1008 வரும். 1008 ஓகேங்களா 4 பவர் 4. ஓகேங்களா. 1008 பிளஸ் 4 1012. ஓகேங்களா. ஸோ இந்த என்டையர் இதனுடைய ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ஆயிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஃபார்மேட்ல நம்ம மாத்திக்கிறோம். ஸோ மீதி பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா 16 இன்ட்டு 16 4 பவர் 4 4 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர் எழுதலாம் டிவைடட் பை 7. ஓகேங்களா. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இதனுடைய ரிமைண்டர் 2 வரும், இதை கேன்சல் பண்ணா இதனுடைய ரிமைண்டர் வரும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணா இந்த ரிமைண்டரை மல்டிபிளேஷன் பண்ணும். ஸோ மல்டிபிளேஷன் பண்ணீங்கன்னா 4/7 வரும். ஸோ ஆப்ஷன் இந்த 4 இருக்கு பார்த்தீங்களா, 4 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி தான் உங்களோட ஆன்சர். தேங்க்யூ.